தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள கண்ணகி கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழா பாதுகாப்பு பணியில் 2 மாநில போலீசார் ஈடுபடுகின்றனர். தேனி மாவட்டம் கூடலூர் வன உயிரியல் சரணாலய பகுதியில் உள்ள வண்ணத்திப்பாறையின் உச்சியில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்பு பெற்ற மங்களதேவி கண்ணகி கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்தன்று திருவிழா நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு திருவிழா வரும் 14ஆம் தேதி நடக்கிறது. தமிழகம் மற்றும் கேரள மாநில மக்கள் இணைந்து கொண்டாடும் இந்த திருவிழாவில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி, பாதுகாப்பு குறித்து தேக்கடியில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் தேனி மாவட்ட கலெக்டர் பழனிசாமி, எஸ்பி மகேஷ் மற்றும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பக்தர்கள் பிளாஸ்டிக் பை, தண்ணீர் கேன்கள், பட்டாசுகள் போன்றவற்றை எடுத்து வரக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டது. மேலும் அதிகாலை 4 மணி முதல் மாலை 3 மணி வரை மட்டுமே கோவிலுக்கு செல்லலாம் என்றும், கோவில் வளாகத்தில் பக்தர்கள் மாலை 5:30 மணிக்கு மேல் தங்க அனுமதி இல்லை என்றும் 2 மாநில அதிகாரிகள் தெரிவித்தனர். 2 சக்கர வாகனங்களுக்கும் அனுமதி இல்லை. இந்நிலையில் அப்பகுதியில் பொங்கல் வைத்தல், நேர்த்திக்கடன் செலுத்துதல் உள்ளிட்டவற்றிற்கு அனுமதி தர வேண்டும் என்று 2 மாவட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடப்பட்டுள்ளது. கோயில் வளாகத்திற்குள் வரும் பக்தர்களுக்கு குடிநீர் வசதி தனியாக செய்து தர கூறியிருக்கிறோம். அதற்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கைகளின் சரிபாதி மற்றும் ஏற்றுக்கொண்ட அவர்கள் பக்தர்களின் நேர்த்திக்கடனான பொங்கல் வைப்பதை மட்டும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை மறுபரிசீலனை செய்து எங்களுக்கு 2 மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் பொங்கல் வைப்பதற்கு முழு அனுமதி வழங்க வேண்டுமாய் இன்றைய கூட்டத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்பகுதியில் புலிகள் சரணாலயம் மற்றும் மேகமலை வன உயிரியல் சரணாலயம் இருப்பதாலே பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. 2 மாநில எல்லையில் வருவதால் 2 மாநில மக்களிடையே பரஸ்பர பிரச்சினை இருந்து வந்தது. இந்த கூட்டத்தின் மூலம் சுமூக உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. சித்ரா பௌர்ணமி திருவிழாவில் 2 மாநில பக்தர்களும் கலந்து கொள்வதால் பாதுகாப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.